கண்மணி, மா, ஏய், என்னடி உன் வீட்டுக்காரர் இன்னும் தூங்கிட்டு இருக்காரு? அதான் முன்னாடியே சொன்னனேம்மா. இப்பெல்லாம் நைட்டு லேட்டா தான் வீட்டுக்கு வராரு. எங்க போறாரு எங்க வராருன்னே தெரிய மாட்டேங்குதுன்னு. ஏய், நீ இப்படிலாம் இருக்காத கண்மணி. என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. மா, நீ பயப்படுற மாதிரி எல்லாம் செய்ய உன் மாப்பிளைக்கு தைரியம் கிடையாது. வேடிக்கை பார்க்க நான் ராசாத்தியும் இல்லம்மா. சரிடி, அப்படி தப்பி தவறி ஏதாவது நடந்துட்டா என்னடி பண்ணுவ? ஒண்ணு இவரை கொன்னுடுவேன், இல்லனா டிவோர்ஸ் தான். என்னடி சொல்ற? பின்ன ராசாத்தி மாதிரி புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைச்சியா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. சரி சரி, நம்ம கிளம்பலாம் வா. உன் மாமியார் கிட்ட விஷயத்த சொல்லிட்டல்ல? அவங்க கிட்ட சொல்லிட்டேம்மா. அவங்களுக்கு இருந்த ஆர்வத்துல இந்நேரம் ரெடியா இருப்பாங்க. நாம தான் லேட்டு. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு இனிய ராசாத்தி கிட்ட நியாயம் கேட்டப்போ அது இதுன்னு ஏதேதோ பேசி 2 பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க தப்பிக்க முடியாது. அந்த இனிய முகத்தெரிய நான் கிழிக்காம விட மாட்டேன். கண்மணி, நீ இதை மட்டும் செஞ்சுட்டா இந்த ஜென்மத்துக்கும் அவங்க இந்த வீட்டுக்கு வர முடியாது. அதுக்கப்புறம் நீ தான் இந்த வீட்டுக்கு மகாராணி. நீ வச்சதான் சட்டம். பெரிய வீட்டு மருமகளா எப்பவும் நான் ஒருத்தி தான் இருக்கணும். அதுதான் என் ஆசை, லட்சியம் எல்லாம். சரி வா போலாம். வா வா. அடிப்பாவி, இனி என்ன மாட்டி விட போறேன்னு சொல்லிட்டு என்ன மாட்டி விட போறியா? இவங்க அங்க போய் சேர்றதுக்குள்ள நாம எப்படியாவது போகணுமே. வணக்கம் சார். வணக்கம் மேடம், வாங்க. என்ன வீடு தேடி வந்திருக்கீங்க? இல்ல, ஃபர்ஸ்ட் நான் ஆபீஸ்க்கு தான் போனேன். நீங்க வீட்டுக்கு வந்திருக்கிறதா சொன்னாங்க. அதான் உங்களை பார்க்கிறதுக்கு இங்கேயே வந்துட்டேன். அப்படியா? என்ன விஷயம் மேடம்? சார், ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்கேன். இவரு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி. ஒரு விசாரணைக்காக என் கூட வந்திருக்காரு. அப்படியா? உள்ள வாங்க மேடம். சார், உள்ளெல்லாம் வந்து பேச முடியாது மேடம். எதுவாக இருந்தாலும் இங்கே பேச சொல்லுங்க. சொல்லுங்க மேடம், ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே. சார், நான் நேரா விஷயத்துக்கே வரேன். என் அண்ணன் இளங்கோவுக்கு கம்பெனி மூலமா ஏதாவது பணம் கொடுத்தீங்களா? பணமா? சேலரி தான் மாசம் மாசம் கொடுப்போம். அதை தவிர வேற எதுவும் கொடுக்கலையே. இல்ல சார், அண்ணன் ஏதோ ப்ரொடக்ஷன் அதிகமா கொடுத்ததுனால இன்சென்டிவா 2 லட்சம் கம்பெனி கொடுத்ததா வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாரு. அப்படியெல்லாம் எந்த இன்சென்டிவும் கொடுக்கலையே மேடம். அவ்வளவு பெரிய தொகையை கொடுக்கற அளவுக்கு எங்க கம்பெனி பெரிய கம்பெனி இல்ல மேடம். எதுக்காக இத விசாரிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல சார், நான் லஞ்சமா பணம் வாங்கிட்டு ஒரு தப்பான ரோட் கான்ட்ராக்ட் பில்லுல சைன் பண்ணிட்டதா லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கம்ப்ளைண்ட் போயிருக்கு. அவங்க என்கொயரி பண்ண என்கிட்ட வந்தாங்க. அப்பதான் அண்ணனை பத்தின ஞாபகம் வந்துச்சு. அவரு நடவடிக்கை 2 நாளா சரியே இல்ல. ஏதோ தப்பு அவர்கிட்ட இருக்கிறதா எனக்கு தோணுச்சு. அதான் உங்ககிட்ட விசாரிக்க வந்தேன். இப்போ எல்லாம் தெளிவாயிடுச்சு. மேடம், அவசரப்பட்டு எந்த தப்பான முடிவுக்கும் போயிடாதீங்க. இளங்கோ ரொம்ப நேர்மையான மனுஷன். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் சார்
ஒரு மனுஷனோட நேர்மையை தீர்மானிக்கும். சார், நான் இங்க வந்து விசாரிச்ச விஷயம் இப்போதைக்கு என் அண்ணனுக்கும் மத்தவங்களுக்கும் தெரிய வேண்டாம் சார். சரி மேடம், நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் மேடம். தேங்க்யூ சார், நான் கிளம்புறேன். சரிங்க மேடம். மேடம், உங்க அண்ணன் தான் இதை செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படி செஞ்சிருந்தா அவர் மேல ஆக்ஷன் எடுக்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? சார், எதுவா இருந்தாலும் நம்ம ஆபீஸ் போயிட்டு முடிவு பண்ணிக்கலாம். Okay, வாங்க madam. சார். வாங்க மேடம். என்ன மேடம், உங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டை பொய்யை நிரூபிக்க ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? கிடைச்சது சார். என்ன மேடம், இத சந்தோஷமா சொல்லாம இவ்வளவு வருத்தமா சொல்றீங்க? குற்றவாளி என் அண்ணனு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி சார் சந்தோஷப்பட முடியும்? என்ன மேடம் சொல்றீங்க? குற்றவாளி உங்க அண்ணனா? ஆமா சார், கசப்பா இருந்தாலும் அதுதான் உண்மை. என் அண்ணன் தான் எல்லாத்தையும் செஞ்சிருக்காரு. சரிங்க மேடம், யாரா இருந்தாலும் நாங்க எங்க கடமையை செஞ்சுதான் ஆகணும். நீங்களே உங்க பிரதர் தப்பண்ணாருன்னு ஒத்துக்கிட்டதுனால நாங்க அவர் மேல ஆக்ஷன் எடுக்க நீங்களே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமந்தான். தப்பு யார் செஞ்சாலும் அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். நான் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். நீங்க தாராளமா ஆக்ஷன் எடுக்கலாம். என்ன ரசதி, போன காரியம் என்னாச்சு? குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சே இல்லையா? தம்பி, என்ன ராசாத்தி எதுவும் பேசாம போறா? என்னாச்சு? நான் உன்னை கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பதில் சொல்லாம வர. என்ன ஆச்சு? ஏய் ரசதி, ஏய், இங்க பாரு. என்னாச்சு? அழாத. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்ன ஆச்சு? அழாம சொல்லு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என் கையெழுத்து போட்டு அந்த பில்ல பாஸ் பண்ண வச்சது வேற யாரும் இல்ல, இலுங்க அண்ணன் தான். என்ன சொல்ற? மாமா அப்படி பண்ற ஆள் இல்லையே. நீ நல்லா விசாரிச்சியா? அவர் எனக்கு அண்ணன் மாமா. விசாரிக்காம நான் இந்த முடிவுக்கு வந்திருப்பேனா? அண்ணன் தான் இந்த தப்பான வேலையை பண்ணிருக்காரு. ராசாத்தி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? விசாரணையில என்ன சொன்னாங்க? எங்ககிட்ட எதுவுமே சொல்லாம நீ பாட்டுக்கு வந்துட்ட. ராசாத்தி, தம்பி, என்ன தம்பி? நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்க, அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. அப்படி என்னதான் நடந்துச்சு? நீங்களாவது சொல்லுங்க. ஏன் பொன்னி,
இப்படி எல்லாரும் அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ஷோ அத்தை, இவங்க 2 பேரும் எதுவும் சொல்லாம அமைதியாவே இருக்காங்க. என்ன பண்ண சொல்றீங்க? என்னத்த? இங்க இளங்கோன்றது யாரு? சார், என் புள்ள பேர் தான் இளங்கோ. என்னாச்சு சார்? எதுக்கு அவனை கேக்குறீங்க? அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். ஏங்க, என்னங்க உங்களை அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்றாங்க? நீங்க என்னங்க தப்பு பண்ணீங்க? ஏங்க சொல்லுங்க, ஏன் பதில் சொல்லாம இருக்கீங்க? என்னங்க பண்ணீங்க? ஏங்க சொல்லுங்க. மேடம், அத நான் சொல்றேன். சேர்மன் மேடத்தோட கையெழுத்தை இவரே போட்டு ஃபோர்ஜரி பண்ணிருக்காரு. அதுக்கு 2 லட்சம் ரூபாய் பணத்தை லஞ்சமா வாங்கியிருக்காரு. இல்ல இன்ஸ்பெக்டர், என் புள்ள அப்படிப்பட்டவன் கிடையாது. என்னங்க இதெல்லாம்? அவங்க என்னென்னமோ சொல்றாங்க. ஆ? ராசாத்தி, உங்க அண்ணனை அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. நீ வந்து என்ன ஏதுனாவது கேளு ராசாத்தி. ராசாத்தி, உன்னதான் கேக்குறேன். எதுவுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? கொஞ்சம் வரியா ப்ளீஸ்? ஐயோ ராசாத்தி, தம்பி என்ன நடந்தது? எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணனும் தங்கச்சும் வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது சொல்லுங்க தம்பி. தம்பி சொல்லுங்க தம்பி. என் பையன் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான். யாரோ உங்களுக்கு தப்பான தகவல் கொடுத்திருக்காங்க. சொன்னா கேளுங்க இன்ஸ்பெக்டர். ரசத்தி, ரசத்தி, உன் அண்ணன் லஞ்சம் வாங்கினான்னு போலீஸ் வந்திருக்காங்க. நீ சொல்லு ரசத்தி, அவன் அப்படிப்பட்டவனா? நீ வந்து சொல்லு, அவன் அப்படிப்பட்டவன் இல்லன்னு நீ சொல்லு ராசாத்தி, சொல்லு. அம்மா, கம்ப்ளைண்ட் பண்ணதே சேர்மன் மேடம் தான். ஏ ராசாத்தி, இவங்க சொல்றது உண்மையா? நீதான் உன் அண்ணன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? ஏ ராசாத்தி, இதுக்குதான் உன்னை சேர்மன் ஆக்கி நாங்க அழக பார்த்தோமா? எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா சொந்த அண்ணனையே அரெஸ்ட் பண்ண வச்சிருப்ப. பதவி வந்த உடனே நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாம போயிடுச்சு இல்ல? பதவி திமிரு. ச்சே, உன்னை போய் நாங்க பெருசா நம்பணுமே. மாப்பிள, நீங்களாவது சொல்லுங்க மாப்பிள, இளங்கோ நல்லவன் தானே? என்ன மாப்பிள நீங்களும் பேசாம இருக்கீங்க? பொண்ணு நீயாவது சொல்லுடி. நீ ஏன் இப்படி அமைதியா இருக்க? எல்லாரும் ஏன் அமைதியா இருக்கீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அத்தை, பேசாம இருங்க, அவங்க கடமையை செய்யட்டும். அப்போ நீயும் என் பிள்ளை லஞ்சம் வாங்கியிருப்பான்னு நம்புறல்ல? இல்ல இல்ல இல்ல, கடவுளே வந்து சொன்னாலும் என் பிள்ளை லஞ்சம் வாங்கியிருக்க மாட்டான். நான் வளர்த்த பிள்ளை கண்டிப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டான்.
நீங்க எல்லாருமா சேர்ந்து என் பிள்ளை மேல அபாண்டமா பழிய போடுறீங்க. நான் நம்ப மாட்டேன். சத்தியமா என் பிள்ளை இதை பண்ணிருக்க மாட்டான். சரிம்மா, உங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். மிஸ்டர் இளங்கோ, நீங்க லஞ்சமா வாங்கின 2 லட்சம் ரூபாய் பணத்தை எங்க வச்சிருக்கீங்க? இந்தாங்க சார். சரி, போலாமா? சார் சார் ப்ளீஸ் சார், எங்க அப்பா ரொம்ப நல்லவர் சார், அவரை கூட்டிட்டு போகாதீங்க சார், ப்ளீஸ் சார். அப்பா ப்ளீஸ் பா, போகாதீங்கப்பா. பா ப்ளீஸ் பா, போகாதீங்கப்பா. தாத்தா, நீங்க சொன்ன எங்க அப்பாவை விட்டுருவாங்க தா, ப்ளீஸ் தா. அப்பாவை விட சொல்லுங்க தா, ப்ளீஸ் தா. விட சொல்லுங்க தா. மாமா, நீங்களாவது சொல்லுங்க மாமா, அப்பாவை கூட்டிட்டு போக வேணான்னு, ப்ளீஸ் மாமா. இலக்கியா, ப்ளீஸ் மாமா, சொல்லுங்க மாமா, கூட்டிட்டு போக வேணான்னு. ப்ளீஸ் மாமா. இளங்கோ, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா. சரி போங்க. சார் சார், என் பிள்ளைய விட்டுருங்க சார். சார் சார், என் பிள்ளைய விட்டுருங்க சார். ஐயோ இளங்கோ, இளங்கோ, ராசத்தி சீக்கிரம் வந்து. ஐயோ இளங்கோ, இளங்கோ, இளங்கோ. ராசத்தி, ஏன்டி இப்படி பண்ண? நீ நல்லவன்னு பேர் வாங்கறதுக்கு ஏன் பிள்ளைய பிடிச்சு கொடுத்துட்டேடி? உனக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதா? ஏன்டி இப்படி எல்லாம் பண்ண? சொல்லு, ஏன் இப்படி பண்ண? அத்தை, நிறுத்துங்க அத்தை. இதுக்கு மேல ராசத்திய பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்கன்னா அவ்வளவுதான். இவ்ளோ தூரம் நீங்க நான் இலக்கியெல்லாம் அழுது கதறோமே, உங்க புள்ள வாயை திறந்து ஒரு வார்த்தையாவது சொன்னாரா நான் எந்த தப்பும் பண்ணலன்னு? எதுவும் பேசாம நின்னாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரு தப்பு செஞ்சிருக்காருன்னு தானே அர்த்தம். தப்பு செஞ்சவரை விட்டுட்டு ராசாத்திய போய் திட்டிட்டு இருக்கீங்க. ராசாத்திக்கு மட்டும் சங்கடமா இல்லையா என்ன? அவளுக்கும் அவ அண்ணன் மேல பாசம் இருக்கு. அதை விட அவளுக்கு சேர்மனா செய்ய வேண்டிய கடமைன்னு ஒண்ணு இருக்கு. அதான் அவன் மனசு கல்லாக்கிட்டு நிக்கிறா. அவன் மனசு யாருக்கு வராது. பொன்னி, அவ ஜெயிலுக்கு அனுப்புனது உன் புருஷனை. என் புருஷனா இருந்தாலும் அவர் பண்ணது தப்புதான். ஊருக்கு ஒரு நியாயம், அவருக்கு ஒரு நியாயம். மாத்த இந்த தப்ப வேற யார் பண்ணிருந்தாலும் ராசாத்தி இததான் பண்ணிருப்பா. உங்க புள்ளனதும் அவளை திட்டுறீங்களே, இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. நீ என்ன சொன்னாலும் சரி, எந்த ஒரு தங்கச்சியும் இப்படி ஒரு காரியத்தை செய்ய துணிஞ்சிருக்க மாட்டா. நீ செஞ்சது சரிதான். அத்தை அப்படி சொல்றாங்க, நீ கவலைப்படாத. அக்கா, நீங்க ராசாத்திய புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஆனா ஒண்ணு, மாமாவை இப்படியே விட்டுற மாட்டோம். நீங்க கவலைப்படாம இருங்க. ஏதாவது பண்ணி அவரை வெளியே கொண்டு வருவோம். இலக்கியா, நீ அழாம இருக்கணும், சரியா? நானும் அத்தையும் எப்படியாவது உங்க அப்பாவை வெளியே கொண்டு வருவோம். தைரியமா இரு. அண்ணி, அண்ணன் வேணும்னு இந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. யாரோ சொல்லிதான் அப்படி பண்ணிருப்பாரு. அண்ணனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க கவலைப்படாம இருங்க.
அண்ணனை வெளியில கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு.